வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழை அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 சென்டிமீட்டரும், கடலூர் தொழுதூர் 8 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் வால்பாறை PAP, விழுப்புரம் திண்டிவனம், திருவண்ணாமலை ஆரணி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் கோவிலங்குளம், கள்ளக்குறிச்சி வெங்கூர், விருதுநகர் அருப்புக்கோட்டை, கிருஷ்ணகிரி ஓசூர், புதுக்கோட்டை அன்னவாசல், கிருஷ்ணகிரி பையூர், புதுக்கோட்டை விராலிமலை, திருவாரூர் பாண்டவரடி, கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை தாலுகா அலுவலகம், கடலூர் லால்பேட்டை, வேப்பூர், மதுரை ஆண்டிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை PTO, திருவாரூர் கொடவாசல், நன்னிலம், புதுக்கோட்டை கீரனூர், திருவள்ளூர் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி நாவலூர் கொட்டப்பட்டு, கிருஷ்ணகிரி தள்ளி, கடலூர் காட்டுமயிலூர், தர்மபுரி மாரண்டஹள்ளி, மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி துவாக்குடி, திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணை, புதுச்சேரி திருக்கண்ணூர், கிருஷ்ணகிரி நெடுங்கல், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, மதுரை கள்ளிக்குடி, விழுப்புரம் மணம்பூண்டி, அரியலூர் ஜெயம்கொண்டாம், தஞ்சாவூர் கீழணைக்கட்டு, புதுக்கோட்டை வம்பன், கிருஷ்ணகிரி ஒசூர், தஞ்சாவூர் திருவிடை மருதூர், விருதுநகர் திருச்சுழி, கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், சிவகங்கை பயணியர் விடுதி, சேலம் வாழப்பாடி, புதுக்கோட்டை திருமயம், விருதுநகர் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை ஆலங்குடி, கடலூர் சேத்தியாத்தோப்பு, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, கடலூர் புவனகிரி, கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், விருதுநகர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் மேட்டூர், கிருஷ்ணகிரி பெனுகொண்டாபுரம், நீலகிரி பார்வுட், தூத்துக்குடி கோவில்பட்டி, விருதுநகர் சிவகாசி, வேலூர் விரிஞ்சிபுரம், கடலூர் குடித்தாங்கி, திருப்பத்தூர் ஆலங்காயம், விழுப்புரம் வானூர், நீலகிரி உதகமண்டலம், புதுக்கோட்டை பெருங்கலூர், சிவகங்கை மானாமதுரை, திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு, சேலம் ஏத்தாப்பூர், சிவகங்கை காரைக்குடி, இளையாங்குடி, மதுரை சாத்தியார், விருதுநகர் அருப்புக்கோட்டை, ஈரோடு பவானி, திருவண்ணாமலை செய்யார், தஞ்சாவூர் கும்பகோணம், கள்ளக்குறிச்சி முரார்பாளையம், கடலூர் KM கோவில், கடலூர் லக்கூர், நீலகிரி கேத்தி, விழுப்புரம் மரக்காணம், தஞ்சாவூர் வல்லம், திருவாரூர் நீடாமங்கலம், கள்ளக்குறிச்சி மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, தர்மபுரி பாலக்கோடு, காரைக்கால், தர்மபுரி PTO, நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், தஞ்சாவூர் குறுங்குளம், பெரம்பலூர், தஞ்சாவூர் மஞ்சளாறு, கடலூர் வனமாதேவி, திருவண்ணாமலை சேத்பட்டு, திருப்பத்தூர் ஆம்பூர், சிவகங்கை திருப்பத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி பாரூர், விழுப்புரம் செஞ்சி, அரியலூர் செந்துறை, கள்ளக்குறிச்சி திருப்பாலப்பந்தல், நாகப்பட்டினம், கோயம்புத்தூர் சோலையார், புதுக்கோட்டை குடுமியான்மலை, கிருஷ்ணகிரி சின்னார் அணை, கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், கடலூர் கொத்தவாச்சேரி, வேலூர் மேலாளத்தூர், திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி, விருதுநகர் காரியாப்பட்டி, கடலூர் பன்ருட்டி, நாமக்கல் சேந்தமங்கலம், கள்ளக்குறிச்சி KCS மில் 1, அரியலூர், சேலம் தலைவாசல், அரியலூர் குருவாடி, தூத்துக்குடி கடல்குடி, அரியலூர் திருமானூர், சிவகங்கை தேவக்கோட்டை, சிவகங்கை சிங்கம்புணரி, திருவாரூர், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், திருவாரூர் வலங்கைமான், தூத்துக்குடி கோவில்பட்டி, நாமக்கல் குமாரபாளையம், தஞ்சாவூர் ஐயம்பேட்டை, புதுக்கோட்டை ஆயங்குடி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி KRP அணை, திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி, கடலூர் பெலாந்துறை, கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, விழுப்புரம் நேமூர், திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி, மயிலாடுதுறை மணல்மேடு, மதுரை புலிப்பட்டி, விருதுநகர் சாத்தூர், கடலூர் கீழ்ச்செருவை, வேலூர் காட்பாடி, சேலம் ஆத்தூர், சேலம் சிவகங்கை, சேலம் டேனிஷ்பேட்டை, கள்ளக்குறிச்சி கலையநல்லூர், தர்மபுரி, சேலம் சங்கரிதுர்கம், கடலூர் குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் லப்பை குடிக்காடு, விழுப்புரம் ஆனந்தபுரம், திருவண்ணாமலை சங்கம், புதுக்கோட்டை அரிமளம், வேலூர் குடியாத்தம், அரியலூர் PTO, புதுச்சேரி பாகீர், சேலம் தம்மம்பட்டி, அரியலூர் தாலுகா அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கடலூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் இதர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை 42.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனாம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது.
வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 42 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 35 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 21 டிகிரியிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாறுதல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகவும் அதிகரித்துள்ளது. சென்னை, கடலூர், சேலம், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் -4.1 டிகிரி செல்சியஸ் மிகவும் குறைந்துள்ளது. கன்னியாகுமரி, கரூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. சென்னை, நீலகிரி, ஈரோடு மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருப்பத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -4.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகவும் குறைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. நீலகிரி, குன்னூர், திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாகப்பட்டினம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் மிகவும் குறைந்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 5ஆம் தேதியன்று சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 6 முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 6ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தும் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 - 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 - 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 4 முதல் 6ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 4ஆம் தேதியன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று மற்றும் நாளை லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 4 முதல் 6ஆம் தேதி வரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.